வெல்கம் டு ரேஸ் கிச்சன் கோவை 23. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஆயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஸ்நாக் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸில் இருக்காங்க, இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஒரு ஆல்டர்னேட்டிவ். நைட் ஷிஃப்ட்ஸ் முடிச்சுட்டு அந்நேரத்துக்கு நம்ம ஒரு தோசை இட்லி எல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டி கூட. ஸோ இதில் நான் கொஞ்சம் சாப்ட் கார்லிக் வச்சுருக்கேன். அது கூட நான் கொரியாண்டர் லீவ்ஸ் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நம்ம சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இது கூட நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சாஃப்ட் பட்டர். ஸோ நல்ல பட்டர் சாஃப்டாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். என்னோடது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனாலும் 2 மினிட்ஸில் சாஃப்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணதுலேயே என்னோடய பட்டர் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது. அண்ட் இப்போ நம்மளோட இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இது ரொம்ப ஆப்ஷனலுங்க. உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக இது போடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. போட்டால் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பட் சிலர் இட்டாலியன் ஃப்ளேவர்ஸ் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்க இதை வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நம்மளோட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஆரிகானோவும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா நான் இது கூட மேஷ் பண்ணிட்டேன். நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதுனால சால்ட்டோ இதுவுமே நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ 2 வெர்ஷன் காட்ட போகிறேன். ஒன்று பிளெயின் கார்லிக் ப்ரெட்டு, இன்னொன்று நம்ம டொமினோஸ்லலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, சீஸி கார்லிக் ப்ரெட். இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்பனா நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஆனேன். அந்தளவுக்கு எனக்கு பூண்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிடிக்காது. பட் நான் இதை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் காட் அடிக்டட் டு இட். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பட்டர் எப்படி அப்படின்னா, நீங்கள் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டோர் இட் இன் யுவர் ஃப்ரிட்ஜ். எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ்லலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ யூ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட் ஆன் த பிரெட் அண்ட் யூ கேன் ஈட். அந்த ரா கார்லிக் ஸ்மெல் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம டோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருக்கவே இருக்காது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக எல்லோரும் ஓவனில் பண்ணால் இது நல்லாயிருக்கும். ஆனால் நான் எல்லார் வீட்லேயும் ஓவன் இருக்காது இல்லையா, அதனால நான் தவா டோஸ்ட்டே எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தவா காஞ்சிருச்சு. நம்மளோட பிளெயின் கார்லிக் பிரெட் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா அப்சைட் டவுன் போடணும். அதாவது நேராக போடக்கூடாது, இந்த இதில் போடணும். ஃப்ளேம் சிம்மில் இருக்கணும். சிம்லேயே இருந்து இது டோஸ்ட் ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஓவன் இல்லை அப்படின்றதுனால. சீஸி கார்லிக் ப்ரெட்டுக்கு இந்த சைடு வைக்கணும். திருப்பி வச்சுட்டு நம்மளோட சீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த க்யூப் சீஸ் அப்படி இல்லைன்னா மொசரெல்லா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இது போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்ல நீட்டான சீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் போட்டுட்டு இப்போ நான் இதை இன்னொரு ஒரு பிளெயின் பிரெட், இது பாருங்கள் பிளெயின் பிரெட், இதை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பிரெட் பார்ப்போம். வாவ், எனக்கு இந்த மாதிரி நல்லா ஹார்ட் க்ரஸ்ட் ஆகி ரோஸ்ட் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த சைடு. இந்த டைம் அடுப்பை ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு சைடோட டோஸ்டிங் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது நான் எடுத்துடலாம். இப்போது இங்கே பாருங்கள் க்ரஸ்ட் அடியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் எடுத்துடுறேன். அண்ட் இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ பாருங்கள், வாவ், முறுமுறு சவுண்டே வருது. அவ்வளோ கிறிஸ்பியாக குக்காக இருக்குது பாருங்கள். இது இந்த க்ரஸ்ட்டு பார்த்திங்களா எவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூஸ் அனுப்புங்க. ஸோ நம்மளோட சீஸ் வெர்ஷனையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சீஸ் வெர்ஷன் நம்ம குட்டி குட்டி பைட்ஸாக கட் பண்ணலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிருக்குங்க. Cheese oozing out cheese, chewy gooey cheese.
வாவ் பாருங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், டொமினோஸில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதோட ஃப்ளேவரு. இங்கே பாருங்கள், சூப்பரில். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிவ்யூஸ் அனுப்புங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரேஸ் கிச்சன் கோவை 23. Eat healthy, stay healthy. Bye bye.